வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். என்னை வந்து பேச சொல்லியிருக்காங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க நலமுடன். அனைவரும் வணக்கம். இந்த அகத்திய இது ஜோதிட சங்கம் வந்து இந்த 6வது மாதம் தானே, 6வது மாதமாக நமக்கு மாதாந்திர கருத்தரங்கம் வந்து சிறப்பாக நடத்திட்டுருக்காரு. அதாவது விடாமுயற்சியுடன் நடத்திட்டுருக்காரு. அது ஒரு கருத்தரங்கம் நடத்துறதுனாவே ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது. நானும் 2-3 மாதத்தில் விட்டுடிச்சிட்டு ஓடிடுவேன். என்னால் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக இழுக்கிறாங்க. எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வரதுனா சிரமம் தான். ஆனால் அந்த தம்பிக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவரால் செய்ய முடியுது. அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தம்பிகளுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இது சிறப்பாக நடைபெறணும். வரும்போது அடுத்த மாதம் எல்லோரும் கூட ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டு வாங்க. இந்த அரங்கமே நிறையணும். அடுத்த மாதம் நான் வந்து ஒரு 18 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவேன். இந்த மாதம் எனக்கு ஏகப்பட்ட வேலை. அதனால் அடுத்த மாதம் நான் ஒரு ஆள் மட்டும் 18 பேரை கூப்பிட்டு வரேன். போன மாதத்துக்கு முந்தின மாதம் சொன்னேன் 12 பேரை கூப்பிட்டு வரேன்னா கரெக்டாக 12 பேர் அவர்கிட்ட எண்ணெயை காட்டினேன் சாப்பிடும்போது. அது மாதிரி நீங்கள் நிறைய கூப்பிட வேணால் அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது கூட்டிகிட்டு வாங்க. ஒவ்வொரு மன்றத்துக்கும் நமக்கு ஒரு கும்பல் அதிகமாக இருக்கும்போது தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கும்போது அந்த வாய்ப்பு கொடுத்தவங்க நம்ம நன்றி விசுவாசம் காட்டுறதுனா இந்த வகையில் தான் நமக்கு நன்றி விசுவாசம் காட்டணும். அது மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. அது உங்களுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ நான் வந்து இந்த சார ஜோதிடங்கிற சம்மந்தப்பட்டதில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியாக வரதுனால அதையே நான் எடுத்து கையாண்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆண் ஜாதகம். அதாவது 2/11/1973. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டாலும் சரி, எழுதிக்கிட்டாலும் சரி. 2/11/1973 காலையில் 7:22 மணிக்கு பிறந்திருக்கிறாரு. பிறந்த ஊர் வந்து கரூரில் வந்து பிறந்திருக்கிறார். அவருடைய லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம். லக்கணத்தில் புதன். மண்டை உடைஞ்சுதா? உடஞ்சி ஒரு ஜான் தையல் போட்டாச்சு. எப்படி போட்டாச்சு? புதன் வந்து 8க்கு அதிபதி தலை மேலே உட்காந்துருக்கிறாரு. சாரம் புதன் சாரம். அந்த பாயிண்ட் கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஜாதகத்தில் ஏதாவது உருப்படியான கிரகம் ஏதாவது ஒன்றாவது இருக்குதான்னு பாருங்கள். லக்கணத்தில் புதன் சாரம் வாங்கியிருக்காரு. 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் ராகு இருக்காங்க. 2 பேருமே கேது சாரம் வாங்கி கேது 8ல் நிற்கிறார். 8ஆம் இடத்து பலனை இழுத்துட்டு வந்து 2ஆம் இடத்துல கொடுப்பார் அவர். இதுதான் சார ஜோதிடம். கரெக்டுங்களா? லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி விசாகம் 4. அவர் வந்து 3ஆம் இடத்துல போய் நேசமாகி போயிட்டார். அப்போ 3ஆம் இடத்தை நேசமாக்குவதற்காகவே இவர் பிறந்திருக்கிறார். அப்போ 3ஆம் இடம் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கிறது எல்லாமே சுத்தமாக அவுட்டு. அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவு சந்திரசாரம் வாங்கியிருக்காரு. பாதகாதிபதி சாரம். அது 3லேயே சந்திரன் நிற்கிறார். சந்திரன் வாங்கின சாரம் சூரிய சாரம் உத்திராடத்தில். அந்த சூரியனும் வந்து நேசம். 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் கேது சாரம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது ராகு சாரம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராகு சாரம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் ராகு சாரம். மொத்தமாக பார்த்தா 2 கிரகம் மட்டும்தான் வேறு கிரகத்தினுடைய சாரங்கள். எது? லக்கணம் வந்து குரு சாரம். அது டுபாகோர் நேசமாகி போச்சு. டுபாகோர்னு சொன்னோம்னா தான் நேசப்பட்டவங்களுக்கெல்லாம் காரியம் ஜெயிக்கும். நான் அடுத்தது சினிமாவில் ஒன்றில் நடிக்க போகிறேன். அதில் அந்த நான் பேசுகிற பேச்சு அதுதான் பேச போகிறேன். நானே அதுக்கு வந்து கதையும் வசனம் எல்லாமே நானே என்னுடைய ட்ராக்கு நான் எழுதியிருக்கேன். அதை வரும்போது பார்த்துக்கலாம். நடந்தால் தானே, நடக்காததுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கூப்பிட்ருக்காங்க, பேசிக்குவோம். சரி, அதுக்கு அடுத்தது இந்த இது சந்திர பகவான் வந்து வாங்கின சாரம் சூரிய சாரம். அந்த சூரியனும் வந்து நேசம். லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி குருவு நேசம். சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி சூரியனும் நேசம். மற்ற எல்லா கிரகமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு கேது சாரங்கள்லேயே வாங்கியிருக்குது. இப்போ காலையில் ஒரு அண்ணார் பேசினார். ராகு கேது சாரங்கள், அதாவது சதயத்தில் நின்று அந்த கிரகம் அங்கேருந்து அந்த தப்பு பண்ணணும், மிஸ்டேக் ஆகும்னு சொன்னார். அப்போ ராகு கேதுகளுக்கு கால்கள் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் கால்கள் இருக்குது. அதனால் அந்த நட்சத்திரத்து மேலே போய் அந்த கிரகம் நிற்கும்போது அது தூக்கிட்டு பிரயாணம் பண்ணோம். ராகு கேதுகளுக்கு மேலே அந்த லக்கணமோ லக்கணாதிபதியோ எந்த பாவகாதிபதியோ நின்னார்னா அதால் தூக்கிட்டு போக முடியாது. அது வலிக்கு விட்டு கீழே விட்டுடும். அதனால தான் 7ஆம் பாவகாதிபதி கேது சாரம் பெற்றால் முதல் தாரம் நிற்காதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். 7ஆம் பாவகாதிபதி ராகு சாரம் பெற்றால் முதல் தாரம் நிற்காதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். இந்த ராகு கேதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவங்களாக இருக்காங்க. அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டுப்படாமல் பிற கோள்களுக்கும் கட்டுப்படாமல் அவங்க வந்து எதிர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் ஆன்டி கிளாக்கில் தான் அவங்க வந்து போயிட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த எடுத்துக்கணும். இப்போ இவருக்கு என்ன சொன்னோம், ஜாதகத்தில் சொன்னோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 1973 51 வயசு 52 வயசு பக்கமாக நடக்குது. இப்போ லக்கணத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நேசம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. நேசம்னா அவமானப்படணும், கேவலப்படணும், உடல் உபாதைகள் ஏற்படும், ஆப்ரேஷன் பண்ணணும், கடன் கொடுத்தா திருப்பி வராது, ஜாமீன் கையெழுத்து போட்டால் மாட்டிக்கணும், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் முழுமையாக கட்டி அதை வந்து எடுக்க முடியாது, யார்கிட்டாவது சீட்டு போட்டோம்னா அதுலேயும் வந்து ஃபெயிலியர் ஆகும். இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அத்தனையுமே நீங்கள் சொன்னது பூரா ஆச்சுனாரு.
மூணாம் இடங்கிறது தான் நமக்கு திரேகஸ்தானம். அதாவது வந்து 10 10 பிரிக்கிறது திரேகான சக்கரம். அப்போ வந்து திரேகாதிபதினு சொல்லக்கூடியது மூணாம் பாவகம் தான். மூணாம் பாவகம் பாதிச்சுன்னா உடம்புல ஆப்ரேஷன் நிறையா பண்ணணும். அப்போ 2 கிரகம் இருந்தது, பார்த்தேன் 7 ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு. இதுவரையில் 5 ஆப்ரேஷன் அவருக்கு பண்ணியிருக்கிறார். வரப்பு மேலே நடந்து செருப்பு வலிக்கி விட்டு உளுந்து 2 டைம் கால் ஒடிஞ்சு போச்சு. மாடு முட்டி 2 டைமு அல்லையில் குத்தி அதுக்கு 2 டைம் ஆப்ரேஷன், மொத்தமாக 7 ஆப்ரேஷன் இதுவரையில் அவர் பண்ணியிருக்கிறார். இது என்ன ஜாதகம் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது வந்து நோயாளி ஜாதகம், இந்த ஜாதகம்லாம் பார்க்காதீங்க. ஒரு 10 ரூபாய் காசு வச்சு தலைமையில் வச்சு திருச்செந்தூர் கடலில் போய் முழுகிட்டு வந்துடுங்க, உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாதகத்தெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா துன்பங்களும் துயரங்களும் அந்த கிரகங்களும் உங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிச்சிருக்கிறோம். இதில் பாருங்கள், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது சாரம் பெற்று கேது 8க்கு போயிடுச்சு. அப்போ 2ஆம் இடம் என்ன நமக்கு? பொருளாதாரம். பொருளாதாரம் எங்கே போயிருக்குது? 8ஆம் இடத்துக்கு போயிருக்குது. நல்ல வாயம் சம்பாதிக்க, இன்னொரு வாயம் சாப்பிட போச்சா? 2ஆம் இடத்துல சுக்கிரன் 7ஆம் அதிபதி 2ல் வந்துச்சு நின்றுச்சு. அது வந்து கேது சாரம் வாங்கி கேது 8ல். மனைவி வந்த பின்னாடி நகை நடுக்கெல்லாம் பூரா அடமானம் போயிடுச்சு. அப்போ 2ஆம் பாவகாதிபதியும் நம்ம கழுத்தில் பார்க்கணும். 2ஆம் பாவத்தில் இந்த மாதிரியான கோளாறுகள் இருந்தால் அந்த அதிபதி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். அவர் 3ஆம் இடத்துல நீசகதியில் நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவர் பாதகாதிபதி சாரம், சந்திரசாரம், அவரும் அந்த 3ஆம் இடத்துலேயே போய் நிற்கிறாரு. அப்போ 2ஆம் பாவகம் அடிப்படையிலிருந்தே வலுவில்லாமல் இருக்குது, கொலன்னு போய் கிடக்குது. அப்புறம் எப்படி 2ஆம் பாவம் நிற்கும்? அப்போ குடும்பம், பொருளாதாரம், பேச்சு, அவருக்கு சாப்பிட்றக்கூடிய சாப்பாடு, கல்வி எல்லாமே அவருக்கு அடிபட்டு போச்சு. அப்புறம் 3ஆம் இடம் நல்லா இருக்குதான்னு பார்த்தா சனி பகவான் 8ல் போய் ஜம்முன்னு காலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறார். ஜனசாரம் வாங்கிட்டு ராகு சாரத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் இடத்து பலனை தான் அந்த 3ஆம் இடத்துக்கு அந்த 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி 8ல் நின்று ராகுசாரம் பெற்றிருக்கிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்து பலனை அவர் 3ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அவர் திருப்பி அங்கேயே அனுப்புகிறார். இப்போ 3ஆம் இடம் சரியான படிக்க அடி வாங்குது. சரி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவாது ஒரு நல்ல சாரம் வாங்கியிருக்குதான்னு பார்த்தா அவரும் அந்த பாதகாதிபதி சந்திர சாரம் வாங்கி சந்திரன் திருப்பி அந்த 3ல் விட்டார். அப்போ காது மூக்கு தொண்டையில் பிரச்சனையாகி காதில் சீவடைஞ்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் காது மூக்கு டாக்டர்கிட்ட 3 டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. 3ஆம் இடம் கெட்டுச்சு. 4ஆம் இடம் பார்த்தோம்னா அது கேதோட போய் கேது கட்டிப்பிடிச்சிட்டார். கேது என்ன பண்ணுவார்? 8ல் போய் 4க்கு அதிபதி 8ல் நிற்குது. அப்போ சொந்த வீடு இருக்குமா? சொந்த வீடு இருக்காது. ஆடு மாடு இருக்குமா? இருக்காது. இருக்கும். அது மேலே வந்து கடன் இருக்கணும், பத்திரம் அடமானத்தில் இருக்கணும், அதை மீட்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் அடமானத்தில் தான் இருக்குதுன்னாரு. மீட்கலாமா வேணாமா? மீட்க வேண்டாம், மீட்டின்னா அந்த இடத்த விற்கிற மாதிரி வந்துடும் சொல்லியாச்சு. 5ஆம் அதிபதி அது நல்லா இருக்குதா? அதுவும் 3ஆம் இடத்துல நேசமாகி போய் பாதகாதிபதி சாரம். அதனால் பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு சரிப்படாது. 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் 2ல், சாரம் கொடுத்தோம் 8ல், அதுவும் சரிப்பட்டு வராது. மொத்தத்தில் உங்கள் ஜாதகம் வேஸ்ட்டு ஜாதகம். நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூரில் போய் ஒரு 10 ரூபாயோ 1 ரூபாயோ 1.25 ரூபா காசு தலைமை அந்த நோட்டு மேலே வச்சு மூழ்கிட்டு, அப்போ திருச்செந்தூர் முருகா நீ தான் வந்து ஜோதிடத்துக்கு சக்கரவர்த்தி, எனக்கு வந்து இப்படி கோளாறில் வந்து நான் வளர்ந்துட்டேன், இனிமேல் மிச்சம் இருக்கிற காலமாக நான் நல்ல முறையாக போய் சேரணும், அதனால் இதை நீ வச்சுக்கொண்டு போய் கடலில் மூழ்கி அப்படியே விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாஸ் ஆகிக்குவீங்க, இல்லைனா மிச்சம் இருக்கிற காலமும் உங்களுக்கு தொந்தரவு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அவருக்கு பிறக்கும்போது சூரிய திசை 3 வருடம் 1 மாதம் 24 நாள். இப்போ வந்து அவருக்கு குரு திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. 2025 8ஆவது மாதம் வரலாம். இப்போ வந்து செவ்வாய் புத்தி செவ்வாய் எங்கே நிற்கிறாரு? 6ல் நிற்கிறார். சாரம் கொடுத்தோம் 8ல் நிற்கிறார். 8 + 6 + 1 இந்த 3 இடமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ அப்போ இது நல்லா ஆக்டிவேட்டா கெட்ட ஆக்டிவேட்டா? 1 6 8 அடித்து தள்ளி விட்டுவிடும். இப்போ அதுக்கு அடுத்தது ராகு வராரு. ராகு 2ல், கேது சாரம் கேது 8ல், தப்பிக்கிறது கஷ்டம். அதனால் வந்து நீ பாம்புக்கு துரோகம் பண்ணியிருக்கிற, அதாவது கூடிய பாம்பை தடி கொண்டு தாக்கிய சாபத்துக்கு ஆளான ஜாதகம் இது. அதே மாதிரி பாம்புகளை நிறைய அடிச்சிருக்கேன்னா அதெல்லாம் ஒரு 100 பாம்புக்கு மேலே அடிச்சிருக்கிறேன்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டேன், இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி கேட்டார். நிறைய கிரகங்கள் உங்களுக்கு 6 கிரகங்களும் வந்து உங்களுக்கு ராகு கேது சாரங்களே வாங்கியிருக்கு. ஏதோ வந்து நீங்கள் விஷ ஜந்துக்களுக்கு செஞ்ச தீங்குனால தான் உங்களுக்கு இது மாதிரி பாதிப்புகள் இருக்குது. அதனால் பாம்பாளம்மன் கோயில் கரூரில் இருக்குது. அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம், திருப்பாம்பாபுரம் இது மாதிரி இடத்துக்கு போய் நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு பரிகாரங்கள் உங்களுக்கு அந்த கோயிலில் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஊரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு சேவலுக்கு அடசல் போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இம்சைகளை வந்து குறைச்சி கொடுக்கும். ஆனால் வந்து அந்த கஷ்டப்பலன் வந்து நீங்கள் இஷ்டம் போல் அனுபவிச்சு தான் ஆகணும், கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ தான் சொன்னார் அவர், நான் கரூரில் இருக்கிற பாம்பாளம்மன் கோயிலுக்கு 2 கடை வெட்டி 2 மூட்டை அரிசி போட்டு சோறாக்கி போடுறேன்னு சொல்லி நான் வேண்டுதல் வச்சுருக்கிறேன்னாரு. இப்போ நான் சொல்கிறது அவர் சொல்கிறது ஒரு நேர்கோட்டில் வந்தால் தான் அங்கே நம்ம பேசுகிறவங்களுக்கும் பிடிக்கும், அவங்க கேட்குறவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா எங்கேயோ இடி இடிக்குது எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி கணக்கில் போயிடும். அப்போ நம்ம சொல்லதும் அவர் சொல்லதும் கரெக்டாக வந்ததுனால
பாம்பு அடிக்கடி கண்ணில் தெம்படுதுன்னு சொன்னாங்க. காட்டில் பாம்பு புத்து இருக்குது. அதுக்கு இது மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு டைமு ஒரு சேவல் அறுத்து பொங்கல் வைங்க. அசைவம் சாப்பிடாதவங்களாக இருந்ததுன்னா சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அது ஏற்றுக்குன்னு சொன்னேன். அப்புறம் பரிகாரம் இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்களே. நாங்கள் பரிகாரம் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம். சிலது இருக்குது, சிலது இல்லை. பொய் சொல்லி சொல்லக்கூடிய பரிகாரம் இருக்குது, உண்மையான பரிகாரமும் இருக்குது. நான் சொல்கிற பரிகாரம் உண்மையான பரிகாரம். ஒரு 2 வயசு குழந்தை பால் குடிக்கல, ஒரு 6 மாத குழந்தை பால் குடிக்கல, அழுதுகிட்டே இருக்குது, டாக்டர்கிட்ட போய் சரியாகலை. அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் போட்டு திருநூறு பிடிச்சி போட்டு அந்த குழந்தை நல்லாகி பால் குடிக்குது, விளையாடுது. எல்லாமே கண் கூட நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பார்த்துருக்குறோம், காலங்காலமாக பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு அந்த புனித்தாக்குதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி முடி விழுந்து போச்சுன்னு சொல்லுவாங்க, பாலகரக தோசைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த 2 வயசு 4 வயசு 6 வயசு 8 வயசு 10 வயசு 12 வயசு ரெட்டுப்பு வயசு வரும்போதெல்லாம் இடர்பாடுகள் வரும். அப்போல்லாம் அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டியிருப்பாங்க, உருளை போட்டிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பரிகாரம் இல்லாமல் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதை போட்டதுனால தான் நல்லா இருக்குது. அதனால் எல்லாருமே டாக்டராலையும் மட்டும் முடியாது, மந்திர தந்திரத்தாலையும் ஒரு சிலதெல்லாம் முடியும். எங்கள் ஊரில் நான் 5வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தாண்டு காட்டில் ஒரு பாம்பு போகும், அந்தாண்டு ஒரு காட்டில் 3 பாம்பு ஒரே நாளில் பார்ப்பேன். எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா 4 பார்த்துட்டு வருவார். எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னோன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சேவல் அறுத்து பொங்க வச்சுருவோம் அந்த புத்து கண்ணுக்கு. அதுலேருந்து 1 வருஷத்துக்கு கண்ணுக்கு தெம்படாது. அப்புறமேல ஒன்று காட்டுச்சுன்னா அது வேலையை ஆரம்பிச்சிருச்சுரா, சரி விட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 வாரத்துக்குள்ளே திருப்பி பொங்கல் வச்சு அது சரி பண்ணியிருக்குது. இதெல்லாம் நடைமுறையில் வந்து இது பார்த்த உண்மைகள். அதனால் வந்து பரிகாரங்கிறது வந்து உண்டு, இல்லைன்னு சொல்ல கிடையாது. பொய் சொல்லி பரிகாரம் சொல்லி 40% கமிஷன் வாங்கினோம்னா அது நம்ம சந்ததியினரை அழித்து விடும். கர்ம வினையை தர்மத்தால் மட்டுமே வேரோடு அறுத்து எரிய முடியும். அதனால் வந்து யாரெல்லாம் வந்து கர்ம வினைகள் வந்து நமக்கு கர்ம வினைகள்லாம் என்ன யாராவது வந்து சொல்லுவாங்களா? கால் அடிக்குது, கையடி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுது, அங்கே போனால் தொந்தரவு, இங்கே போனால் தொந்தரவு, ஃபெயில் ஆகிறோம், பாஸ் ஆகிறோம், அபார்ஷன் ஆகி போச்சு, கோர்ட்டுக்கு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இடர்பாடுகள் ஒன்று மேலே ஒன்று வருதுனாவே கர்ம வினைகள் நம்ம நிறைய வச்சுருக்கிறோன்னு அர்த்தம். மூட்டையாக வச்சுருக்கிறோன்னு அர்த்தம். மூட்டை அவுத்து கொட்டிடணும். அதுக்கு தர்மத்தால் மட்டும் கர்ம வினையை வேரோட அறுத்து எரிச்சிடலாம். அப்புறம் எங்கெங்கே வீட்டிலலாம் பொண்ணு கட்டணும், எங்கெல்லாம் கட்டக்கூடாது, வண்டியில் போனால் எந்த இடத்துல வேகமாக போகணும், எங்கே மெதுவாக போகணும், அதெல்லாம் வந்து விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எங்கள் மைக்கிலையும் சொல்ல முடியாது, இதுலேயும் சொல்ல முடியாது. தனிப்பட்ட மைக் இல்லாத போது நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயங்கும் போது சொல்லி நீங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் எந்த இடத்துல வண்டி காரில் போனாலும் பைக்கில் போனாலும் வேகமாக போகக்கூடாதுன்னு ஒரு சில இடம் இருக்குது. ஒரு சில இடம்னா அந்த இடத்துல நம்ம வேகமாக போய் நம்ம நேர் வழியிலேருந்து எவனாவது கீழே விழுந்துட்டானா கூட அவன் வந்து இவன் மேலே தான் தப்பு, நீங்கள் போயான்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு இடம். இன்னொரு இடம் வந்து ஏயா குழந்தை ரோட்டில் போது கொஞ்சம் பார்த்து வர மாட்டான்னு சொன்னது இன்னொரு இடம். எதையுமே பார்க்காம வந்தோன்னா தப்புன்னு சாத்துறது இன்னொரு இடம். புரியுதுங்களா? இந்த 3 இடமும் தெரிஞ்சு நான் வண்டி ஓட்டுறேன், நீங்களும் வண்டி ஓட்டணுன்னா அதுக்கு இதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி பொண்ணு கொடுத்தாலும் சரி, பொண்ணு கட்டினாலும் யார் வீட்டில் கட்டணும், யார் வீட்டில் கட்டக்கூடாது, யார் அதிகமாக சாபம் வாங்குறாங்கன்னு பாருங்கள். சாபம் வாங்கினவங்க வீட்டில் வந்து பொண்ணு கட்டக்கூடாது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் சாபம் வாங்குறாங்கன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த டிபார்ட்மெண்ட் வீட்டில் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், ரெட்டை குழந்தை உருவாகி அந்த அம்மா இறந்து போச்சா ஆச்சு. அது மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து அதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறோம்னா சாபங்கள் கடுமையாக வந்து தாக்கும். அதாவது இது வந்து மகாபாரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இது பாஞ்சாலியினுடைய சபதம், அந்த அம்மாவினுடைய சாபங்கள் வந்து அந்த இது சிம்மாசனத்தையே, அதாவது துரியோதனனுடைய அந்த ராஜாங்கத்தையே வந்து அழிச்சிருச்சு. அப்போ வந்து சாபம் வந்து ரொம்ப கொடுமையானது, வலிமையானது. தயவுசெய்து ஒரு அடி கூட வாங்கிக்கோங்க, திட்டு வாங்கிக்கோங்க, காசு பணம் திருடு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுடுங்க. இந்த பிரிவில் நமக்கு வர கஷ்டம் ஏதோ ஒரு வழியில் போயிடுச்சுன்னு விட்டுடுங்க. ஒரு அடி வாங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் தோசை விளைகிடுச்சுன்னு சொல்லி விட்டுடுங்க. அதுக்காக நீங்கள் எதிர்வினையாக கத்தி தூக்கிட்டுலாம் போய் சண்டைக்கு போகாதீங்க. ஆனால் தயவுசெய்து சாபம் மட்டும் யாரையுமே வாங்காதீங்க. அது வந்து 7 ஜென்மத்துக்கு தாக்கும். குறிப்பாக பெண்களுடைய சாபம் ஆகவே ஆகாது. பெண்களுடைய கண்ணீர் 7 ஜென்மத்துக்கு நம்மளை வந்து போட்டு நம்பி எடுத்துரும். நான் பெண்வெளி ஜாதகத்தெலாம் பார்ப்பேன். சுக்கிரன் வந்து கும்பத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் விருச்சகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெண்வெளி தோஷம் இருக்குதுன்னு எடுத்த உடனே பாயிண்ட் அப்படி தான் ஆரம்பிப்பேன். காலையில் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 50 பாயிண்ட் இருந்தால் போதும், எல்லா ஜாதகத்தையும் பிரித்து மேஞ்சிடலாம். இதுக்கெல்லாம் 500 புஸ்தகம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் புஸ்தகம் தான். அவர் வந்து சுக்கிரனை பட்டுப்புடவை கட்டியிருக்காங்க. இந்த அவர் மஞ்சள், அவர் வந்து குருவு, அவர் வெள்ளை, அவர் சுக்கிரனை, எல்லா கிரகமும் இங்கே தான் இருக்குது. 8 குறைவன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவர் போலீஸ்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. இதே மாதிரி 6 குறைவர் வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லா புக்குகளும் இங்கே தான் இருக்குது. இதையே படித்து உள் வாங்கி இது மாதிரி இடத்துல வந்து வெளிப்படுத்தி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க நலமுடன். வணக்கம் 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 வணக்கம். என் பேர் ஏற்கனவே பதிவாயிருக்கோம், இருந்தாலும் மீண்டும் ஒரு டைம் சொல்லிடுறேன். என் பேர் சூரியன் ஆர் சுந்தரராஜன், கரூர், 944 32 04 002. தமிழ் தெரியாதவங்களுக்கு 94432 04002.
ஹிந்தி தெரியுறவங்களுக்கு ஏக் தோ, சரி அது வேண்டாம். ஏக் இல்லை தெரியுமே, ஏக் தோ தீன் பார் பஞ்ச் சாத் நவ் ஆட் 10 11. சார்கிட்ட நானே ஹிந்தி கிளாஸ் படிக்கலான்னு இருக்கேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. அவர் ரொம்ப அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஐயா சொன்னது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் தோட்டத்தில் அதெல்லாம் நிறைய பார்த்தோம்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அந்த புத்துக்கு ஒரு சேவலை அறுத்தரலாம்டா. அதே மாதிரி அறுத்தா அதுக்கு வேலிடிட்டி 12 மாதம்தான். இப்போ மொபைல் சிம் கார்டு வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, கரெக்டாக 28 நாளில் கழியாவது பார்த்தீங்களா. அதே மாதிரி கரெக்டாக 12 மாதம். நீங்கள் மறந்துட்டீங்க, கண்டிப்பாக மறந்துடுவோம். நீங்கள் நான்லாம் மறந்துடுவோம். மறுபடியும் தலைவரே வந்து காட்டுவார், என்னை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்கப்பா அப்படின்ட்டு. மறுபடியும் கட்டிங் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் 1 வருஷத்துக்கு வரமாட்டார். இது வந்து நானே என் வாழ்க்கையில் நிறைய முறை அனுபவிச்சிருக்கேன், சரிங்களா. இந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம், நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கக்கூடிய பரிகாரம். இப்போ ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே உரிய ஸ்டைலில், அவருக்கே உரிய பாணியில் சும்மா நச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பு. மெய் மருந்து எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் மெய் மருந்து தான் கேட்டேன், சரிங்களா. ஐயாவுடைய பேச்சுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுத்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம் ஜோதிட உலகின் மூத்த முன்னோடி இளம்பிள்ளை திரு சௌரிராஜன் ஐயா அவர்களை அழைக்கிறேன்.